ஓகே. இன்னைக்கு எந்த பிசிபி டிசைனை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, டிஜிட்டல் கிளாக் தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கான பிசிபி டிசைன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ESP32S3 மினி ஒன் இருந்த அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் எடுத்திருக்கோம். வைஃபை மாடல்லாம் எடுத்துருக்கு நல்லது. அதில் வந்து டீகப்ளிங் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். புல் அப் ரெசிஸ்டர் வந்து எனபிள் பின்னுக்கு பூட்டுக்கு எடுத்தாச்சு. அதுக்கடுத்து பின் லேபிள்லாம் வச்சு நம்மளோட டிஸ்பிளே வந்து நம்ம வந்து ST7789 அந்த டிஸ்பிளே தான் எடுக்கிறோம். அதுக்கான கனெக்டர் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து நம்ம ப்ரோக்ராம் பண்றதுக்கும் அப்புறம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கும் வந்து நம்ம யூஎஸ்பி டைப் சி வந்து எடுத்திருக்கோம். அப்புறம் டிவிஎஸ் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா பிளஸ்க்கும் டேட்டா மைனஸ்க்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா 5 வோல்ட்ல இருந்து 3.3 வோல்ட் நம்மளோட மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து 3.3 வோல்ட் தான் ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணி அது கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சப்ளை வந்து 5 வோல்ட்டுக்கு எடுத்தாச்சு. இது யூஎஸ்பி கேபிள்னா கூட நம்மளுக்கு வந்து 5 வோல்ட்ல நம்மளோட டிஸ்பிளே வந்து ஒர்க் ஆகும். அதுக்கடுத்து இப்போ இவ்வளவுதான் இந்த சிமேட்டிக்ல. அதுக்கடுத்து பின் லேபிளை பத்தி சொல்லலாம் அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு STA வந்து டேட்டா, அப்புறம் SCL வந்து கிளாக், அப்புறம் ரீசெட்டு, அப்புறம் வந்து கமாண்ட் செலக்ட் கமாண்ட் வந்து டிசின்றது. அதெல்லாம் நம்ம வந்து லேபிள் வந்து நம்ம கரெக்டா வச்சுக்கணும். நம்மளோட டிஸ்பிளேல இருக்கிற அந்த கனெக்டருக்கு ஏற்றப்போ நம்ம வச்சுக்கணும். அதுக்கடுத்து பிஎல்னு இருக்கும். பிஎல் வந்து நம்ம பேக் லைட் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. அதுக்கு நம்ம வந்து இதுல இருக்க மைக்ரோ கண்ட்ரோலர்ல நம்ம வந்து பிடபிள்யூஎம் மைக்ரோ எந்த பின்னு பார்த்து நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்கா அது அந்த டிஸ்பிளே எடுத்துக்கனால நம்ம அதை நம்ம பார்க்கணும் அவசியம் இல்லை. இப்போ நம்ம லே அவுட் போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்மளோட ஆண்டனா ப்ளஸ் கீப் அவுட் ஜோன் வந்து நம்ம வச்சுக்கணும். கீழே எந்த காப்பர் போகிறோம் எதுவும் இல்லாமல் எடுத்துருக்கணும். நம்ம வந்து 4 லேயர் ஸ்டாக்அப் தான் எடுத்திருக்கோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் லேயர்ல வந்து சிக்னல்லாம் நம்ம வந்து கொடுத்தாச்சு. கொஞ்சம் சிக்னல் ட்ரேஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அதுக்கேற்ற பேசிங் வந்து கரெக்டா கொடுத்தாலே போதும். இங்க கனெக்டர் வந்து இங்க யூஸ் பண்ணியிருக்கோம். டேட்டா பிளஸ் டேட்டா மைனஸுக்கு ப்ராப்பரா போகணுன்றதுக்காக அதுக்கும் கனெக்டர் வந்து டிஎஸ் லேயரோட வச்சு நம்ம கரெக்டா பண்ணியாச்சு. பவர் சப்ளைக்கு வந்து கீழே வந்து நம்ம இங்க வந்து கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. இதுல அந்த அளவுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டான லே அவுட் கிடையாது. அதனால ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். நம்மளோட டிஸ்பிளேக்கு வர ட்ரேஸை மட்டும் கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லா வந்து டேக் வந்து கொடுத்தா போதும். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ நாள் வீடியோ போடுறதுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் ஆயிருந்ததுனால அதுல இருந்து இப்பதான் வந்திருக்கேன். இதுக்கடுத்து தொடர்ந்து நான் வந்து வீடியோ வந்து போட பாக்குறேன். நிறைய பேர் கமெண்ட் நல்லா போட்டுருந்தீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப கொஞ்சம் எனக்கு யூஸ்ஃபுல்லா. இதுக்கடுத்து நான் நல்ல வீடியோலாம் நல்லா கண்டென்ட் போறேன். ரொம்ப தேங்க்ஸ் கமெண்ட் போட்டவங்க எல்லாருக்கும். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். யாராவது பிசிபி டிசைனை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா இந்த எலிபேண்ட் பிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஸோ மச்.